ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம மருதாணி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் மருதாணி இலையில பறித்து காம்பு இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இலைகள் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வேறு எதுவுமே சேர்க்கல, அந்த புளி மட்டுமே நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு பதத்தில். அப்போ தான் கையில் ஒட்டும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நான் மருதாணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வைக்கவே சூப்பராக இருக்கும். குறைன்னு அரைக்காமல் கொஞ்சம் சாஃப்டாகவே அரைங்க. அப்போ தான் நம்ம கையில் நம்மளுக்கு பிடிக்கும். இல்லைன்னா கலண்டு விழுந்துடும். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. அதுக்கு இதுதான் முக்கியமானது. தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் வச்சேன். வச்ச கையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி வச்சு நான் கழுவிட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எதுவுமே நான் சேர்க்கல, ஒரே ஒரு கொஞ்சமாக புளி மட்டும்தான் நான் ஆட் பண்ணிட்டேன். இயற்கை முறையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க. சைடு எஃபெக்ட் எதுவுமே வராத அளவுக்கு நம்ம இயற்கையான முறையில் அரைச்சது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.